மொத்தம் எத்தனை வாதம் இருக்குதுன்னா 80 வகையான வாதங்கள் இருக்குது. நம் நாட்டினுடைய வைத்திய முறை, குறிப்புகள், பரிசோதனை, மருத்துவ முறை இதெல்லாம் ரொம்ப ஆழமானது, மிகவும் உன்னதமான முறையில் மிக தெளிவாக பகுத்து பிரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதை பற்றிய ஒரு அறிமுகம் நாம இந்த காய்கறிகள் மூலமாக அதையும் சேர்த்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். நிறைய நவீன மருத்துவத்தில் இந்த நோய்க்கு ஒரு பேர் நம்ம குறிப்பிட்டு சொல்லி இது ஆராய்ச்சியின் பேரில் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அது முன்னாடியே ஆகச்சிறந்த மருத்துவமாக நம்ம நாட்டில் இருந்தது. இங்கிருந்து பல விஷயங்கள் கடத்தப்பட்டு போயிருக்கு, திருடப்பட்டு எடுத்துகிட்டு போயிருக்குது. இந்த நாட்டினுடைய பலவிதமான விஞ்ஞான அறிவியல் சொத்து, அறிவு சொத்து எல்லாமே மிகவும் பலவிதமாகவே எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. மிளகு, திப்பிலி இதெல்லாம் பயன்படுத்துகிறப்போ உடம்புல கெட்டுப்போன உணவு, கெட்டுப்போன செலி, கெட்டுப்போன கொழுப்பு இதெல்லாம் உற்பத்தி ஆகாமல் அது செரிக்க வச்சிரும். அப்போ வாதம் தலை தூக்காது, வறட்சியான பொருள் சாப்பிடக்கூடாது, அதிகமாக சிந்திக்கக்கூடாது. இதெல்லாம் வாதத்தினுடைய நிவாரணங்களாக, அது காரணங்களாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த 5 விதமான வாதங்களுக்கும் நல்ல விதமான தீர்வு எப்படின்னா காய்கறிகள் தான். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா வாதம். இதற்கு முன்பு 3 பகுதிகளை வாதத்தை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு பகுதியில் 5, இன்னொரு பகுதியில் 5, இன்னொரு பகுதியில் 4, கிட்டத்தட்ட 14 விதமான வாதங்களை நம்ம பார்த்துருக்குறோம். மொத்தம் எத்தனை வாதம் இருக்குதுன்னா 80 வகையான வாதங்கள் இருக்குது. ஸோ நம் நாட்டினுடைய வைத்திய முறை, குறிப்புகள், பரிசோதனை, மருத்துவ முறை இதெல்லாம் ரொம்ப ஆழமானது, மிகவும் உன்னதமான முறையில் மிக தெளிவாக பகுத்து பிரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதை பற்றிய ஒரு அறிமுகம் நாம் இந்த காய்கறிகள் மூலமாக அதையும் சேர்த்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஏன் அப்படின்னா காய்கறிகள் நம் நாட்டு காய்கறிகள் தான் நம்ம சொல்கிறது ஓகே. இருந்தால் கூட நம் நாட்டினுடைய இந்த பரிசோதனை முறையினுடைய அந்த பெருமையை சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். நிறைய நவீன மருத்துவத்தில் இந்த நோய்க்கு ஒரு பேர் நம்ம குறிப்பிட்டு சொல்லி இது ஆராய்ச்சியின் பேரில் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அது முன்னாடியே ஆகச்சிறந்த மருத்துவமாக நம்ம நாட்டில் இருந்தது. இங்கிருந்து பல விஷயங்கள் கடத்தப்பட்டு போயிருக்கு, திருடப்பட்டு எடுத்துகிட்டு போயிருக்குது. இந்த நாட்டினுடைய பலவிதமான விஞ்ஞான அறிவியல் சொத்து, அறிவு சொத்து எல்லாமே மிகவும் பலவிதமாகவே எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அது நம்ம இடத்துல இருக்கிறப்போ ஒரு தெளிவாக புரிதலாக இருந்துச்சு. இப்போது அது மர்மமானதாகவும் நம்மளுடைய நாட்டு வைத்தியமே நமக்கே புரியாத நிலையில் இருக்குது. அதனால் இந்த 80 வகையான வாதங்களை பற்றி ஒரு அறிமுகம் நாம் அவசியம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் ஒவ்வொரு பகுதியிலையும் அதனுடைய அறிமுகத்தை கொடுக்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இதற்கு முன்றே ஒவ்வொரு பகுதியிலையும் எல்லோரும் பார்த்துட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். புதிதாக பார்ப்பவர்களுக்கு இதை பற்றி ஒரு அறிமுகம் நமக்கு வேணும். ஒரு 2 நிமிஷம் அதனுடைய அறிமுகத்தை பார்த்துட்டு நாம் நம்முடைய கருத்துக்குள்ளார போயிடலாம். ஆக மொத்தம் உடம்புல 5 விதமான வாயுக்கள் இருக்குது. ஒன்று பார்த்தா பிராணவாயு, உதான வாயு, வியான வாயு, சமான வாயு, அபான வாயு. இந்த 4 வாயுக்களும் வாதமாக, வரணவாதமாக, பித்தாவரணமாக மொத்தம் 15 விதமான வாதங்கள் சொல்கிறோம். 7 விதமான தாதுக்கள் இருக்குது. என்ன அப்படின்னா ரசம், இரத்தம், மாம்சம், தேமஸ், அஸ்தி, மஜ்ஜா, சுக்லா அப்படின்னு 7 தாதுக்கள் இருக்குது. 7 தாதுக்களிலும் வாதம், வரணவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்தம் 14 இருக்குது. இது போக வாத பித்த கபம் வரணவாதத்திலையும் வரும். இன்னும் பருப்பொருளாக அன்னாவரணவாதம், மூத்ராவரணவாதம், மலாவரணவாதம்னு அது இருக்குது. இப்படியெல்லாம் இருக்குது. இது கருத்தியல் ரீதியாக. இது போக 39 வகையான வாதங்கள் உடல் கூறுகளாக தலையிலிருந்து கீழே வரைக்கும் இருக்குது. அதை பற்றிய தெளிவு நமக்கு வேணும். உச்சந்தலையிலேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா சிரோகிரகவாதம், சர்வாங்கவாதம், அர்த்தாங்கவாதம், ஏகாங்கவாதம், பக்ஷவாதம், பாகயாயாமவாதம், பிராணாயாமவாதம், அந்திராயாமவாதம், அனுசிராங்கவாதம், சீவுகத்தம்பவாதம், கரதாகவாதம், அப்பாகுகவாதம், அபதந்திரிகவாதம், ஆட்சேபகவாதம், அனலரிவாதம், நடுங்குவாதம், துடிப்புவாதம், விஜ்பவிவாதம், சொடக்குவாதம், சீவுகத்தம்பவாதம், சந்திகதவாதம், தண்டகவாதம், சாமவாதம், நிராமவாதம், கஞ்சவாதம், பங்குவாதம், கலாய கஞ்சவாதம்,
குடல்வாதம், சுழல்வாதம், அண்டவாதம், பக்வாசியவாதம், சித்திராங்கவாதம், ஊருகம்பவாதம், ஆட்டியவாதம், கொட்டுச்சிவாதம், கண்டகவாதம், குருத்ரசிவாதம், பாததாகவாதம், பாதர்சிவாதம், கரபாததாகம் சொல்லிட்டு மொத்தத்தில் 80 வகையான வாதங்கள் இருக்குது. இது வரைக்கும் நம்ம வந்து 14 வகையான வாதங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வாதத்தினுடைய பேர் என்ன அப்படின்னா, மிக முக்கியமானது அனலரி வாதம். எரிச்சல், உடம்புல பயங்கரமாக தக 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 தகன்னு எரியுது, எரிச்சல் அவ்வளோ இருக்குது. எரிச்சல் மட்டும் இல்லை, வலிகளும் இருக்குது. வலிகளும் மட்டும் இல்லை, வேர்க்கிறது மட்டும் இல்லை, உடம்பு நலிஞ்சு மெலிஞ்சு போகுது. இது எல்லாமே எதனுடைய அடிப்படையில் அனலரி வாதம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இது சாதாரண வாதம் இல்லைங்க. மொத்த உடம்பையும் ஆட்கொள்ளக்கூடிய தசைகளும் எலும்புகளும், அதாவது இது ஒரு நியூரோ அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வந்து ஸ்கெலிட்டோ மஸ்குலர், தசைகள் மற்றும் எலும்புகளோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஏற்படக்கூடிய தடுமாற்றம், அனலரி வாதம். சாதாரண வாதம் இல்லை. இதை பற்றிய தெளிவு வந்து மருத்துவ உலகத்தில் மிக மிக குறைவு தான். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா துடிப்பு வாதம். துடிக்கும் பாருங்கள் வாதம். திடீர்னு இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நேரம் கழித்து திடீர்னு அந்த பக்கம் போகும், மறுபடியும் இந்த பக்கம். இப்படி வந்து உடம்புல ஒரு இடத்துல தங்காமல் மாறி மாறி பயணம் செய்யுது. கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, வலது கால். அதுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருந்தால் திடீர்னு இதெல்லாம் சரியாக போச்சு, திடீர்னு இந்த பக்கம் வலிக்குதுன்னு அப்போவே சொல்லுவாங்க, அல்லது ஒரு நாள் கழித்து சொல்லுவாங்க, அல்லது ஒரு வாரம் கழித்து சொல்லுவாங்க. மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து துடிப்பு வாதம் அப்படின்னு பேர். இதெல்லாம் ஓகே. அடுத்து வந்து நடுங்கு வாதம். நடுங்கிறது, கை கால்னால் நடுங்கு வாதம்னே ஒன்று இருக்குது. நம்ம உடம்பில் வந்து சில உறுப்புகள் வந்து தானாகவே இயங்கும், தானாகவே ஆடும், தானாகவே ஆடுவாதம், நடுங்குவாதம் தானாகவே இருக்கும். இவங்க வந்து அதை வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டில் அதை செய்யணும் அப்படி செய்யலாம். அவங்களுக்கு தெரியாமல் தானாகவே லேசாக கையாடுறது, லேசாக காலாடுறது, அப்படி இப்படி லேசாக இப்படி உடம்புல ஒரு அசைவுகளை வந்து அவங்களுக்கு தெரியாமல் அனிச்சையாகவே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு வந்து நடுங்குவாதம் அப்படின்னு பேர். அப்போ இந்த நடுங்குவாதத்தை எப்படி நம்ம வந்து இதுக்கு வந்து எதிர்கொள்கிறது? இதுக்கு முன்னாடி துடிப்பு வாதம், அதுக்கு முன்னாடி அனலரி வாதம். இந்த 3 வாதமுமே பார்த்திங்கன்னா அதிகப்படியாக தசைகளோடு பொருந்துகிறதாக இருக்குது. நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்க்குறப்ப நரம்புகளுடைய தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. இந்த பாதைகளோட தசைகளோடு தான் இருக்குது. இப்படி வந்து உடம்பில் வந்து ஒவ்வொரு பாகத்துக்கும் வரும்பொழுதும் அதனுடைய அந்த உறுப்பு சார்ந்த பலகீனம் அல்லது தடுமாற்றத்தை நம்ம சொல்கிறப்போ அதுக்கு அந்த முக்கியத்துவம் வருது. உதரவிதானம்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அந்த உதரவிதானங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். அந்த உதரவிதானத்தின் காரணமாக உடம்புல எத்தனை செயல்பாடுகள் நடக்குது. அப்போ அது எப்பேற்பட்ட ஒரு வாதம். அந்த வாதத்தை பற்றி எந்த அளவுக்கு மக்களுக்கு புரிதல் இருக்குது, மருத்துவத்தில் புரிதல் இருக்குது, அல்லது பொது ஜனங்களுக்கு யாருக்குமே அந்த புரிதலே கிடையாது. மொத்த உடம்பினுடைய ஆதாரமே உதரவிதானம் தான். அதன் மூலமாக தான் சுவாசமும் நடக்குது, செரிமானமும் நடக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு நமக்கு புரிதல் இருக்குது, அதை பற்றிய டயஃப்ரம்னு சொல்கிறோம். இந்த டயஃப்ரம் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமாக இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து எந்த அளவுக்கு இந்த டயஃப்ரம் பாதிக்கப்படும், மூச்சு வந்து சரியாக முழுசாக இழுத்து விட முடியல, நம்மளுடைய நுரையீரலுடைய வந்து வல்லமை வந்து குறைஞ்சி போயிருக்கு, அதனுடைய கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ குறைஞ்சி போகுது அப்படின்னா அந்த சுவாசம் குறைஞ்சி போச்சு. அந்த சுவாசத்துக்கு எது ஆதாரம்? சுவாசம் நமக்கு வந்து மேலே கீழே போயிட்டு வர்றதுக்கு என்ன ஆதாரம்? அப்போ ரெண்டுமே இருக்கும். ஒன்று வந்து சுவாசமும் பிரச்சனையாக இருக்கும், செரிமானமும் பிரச்சனையாக இருக்கும். இந்த ரெண்டுமே பிரச்சனை அப்படின்னா அங்கே வந்து உதரவிதானம் வந்துடுது, தசைகள் சார்ந்து வருது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் வந்து முக்கியத்துவம் பெற்று இருக்குது. அதனால் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உதரவிதானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். தசைகள் எந்த அளவுக்கு உடம்பை வந்து நல்ல விதமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்மளுடைய நுரையீரல் ஆனாலும் சரி, இருதயமானாலும் சரி, இது எல்லாமே, செரிமானமானாலும் சரி, இது எல்லாமே வந்து உதரவிதானத்தினுடைய செயல்பாடுகள் முக்கிய பங்கு ஆற்றுதுன்னு வந்து நமக்கு புரிதல். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஒரு உறுப்பை பற்றின ஒரு தெளிவை யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காகவும் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகவும் மருத்துவத்தில் தெளிவு பெறக்கூடாது என்கிற காரணத்துக்காகவுமே இப்படி ஒரு திட்டத்தை தீட்டி பண்ணுறாங்க. அப்போ கொத்தவரங்காய் சாப்பிட்றாங்க, அரசாணிக்காய் சாப்பிட்றாங்க, கோதுமை சாப்பிட்றாங்க, டக்குன்னு வந்து அந்த கொரோனாவிலேருந்து வெளில வர்றாங்க. எப்படி வர்றாங்க? அந்த உதரவிதானத்தினுடைய செயல்பாடுகள் மீட்சி அடைஞ்சது மறுபடியும் மேலே வருதா இல்லைங்களா? ஒரு சிலருக்கு வெறும் கொத்தவரங்காய், வேறு சிலருக்கு அரசாணிக்காயும் கூட, ஒரு சிலருக்கு கோதுமையும் கூட எல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா? வெளில வந்துடுறாங்க இல்லையா?
அப்போ எவ்வளோ பெரிய ஆதாரம் பாருங்கள். நரம்பு மற்றும் தசைகள், நரம்பு மற்றும் தோல் அது வேறு, நரம்பு தசைகள், நியூரோமஸ்குலார் ஜங்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். அந்த விதத்தில் பார்க்குறப்போ இந்த பகுதி அனலரி வாதம், நடுங்கு வாதம், அப்புறம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய துடிப்பு வாதம், இதெல்லாம் முழுக்க முழுக்க நியூரோமஸ்குலார் ஜங்ஷன் சார்ந்த ஒரு பிரச்சனைகள். இதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா எலும்பு மூட்டு அந்த மாதிரி ஒரு பக்கத்தில் போகுது. அது என்ன அப்படின்னா விச் பவி வாதம். விச் பவி வாதம்னா உடம்புல மூட்டுகளில் போய் தங்கக்கூடிய வாதம். மிக முக்கியமாக முதுகுத்தண்டு ஸ்பைனலில், அந்த முதுகுத்தண்டியில் போய் ஏறின வாதம் என்ன ஆகுது, மேலே போகுது. எங்கே போகுது, கழுத்துக்கு போகுது, கழுத்துலேருந்து கைக்கு போகுது. என்னங்க பஸ்ஸு போகிற மாதிரி சொல்கிறீங்கன்னா, ஆமாம் அப்படி தான் போகுது. அப்போ கழுத்துலேருந்து தோள்பட்டை, அப்புறம் கைக்கு, உள்ளங்கைக்கு, இப்படிலாம் போகும். அதே மாதிரி கீழே போச்சுன்னா இடுப்பு, அப்புறம் கால், உள்ளங்கால், இப்படி முதுகுத்தண்டில் ஏறிய வாதமானது மேலும் கீழுமாக பலவிதமான கோளாறுகளை ஏற்படுத்தும். அதுக்கு விச் பவி வாதம் அப்படின்னு பேர். இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம நடுங்கு வாதம். இது அது நடுக்கம், ஆட்டம், இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்க்கும். இது பார்த்திங்க அப்படின்னா மூட்டுகள் சார்ந்த ஒரு பிரச்சனை. அதே மாதிரி சொடக்கு வாதம்னு ஒன்று இருக்குது. சொடக்கு வாதம் அப்படின்னா எலும்புகளில் ஏற்படக்கூடிய உராய்வு, அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் நசிஞ்சு போகிறது, சொடக்கு வர்றது, சவுண்டு வர்றது, பலம் இல்லாமல் போகிறது, பாரமாக இருக்கிறது, வீங்கிறது, இதெல்லாம் சொடக்கு வாதத்தில் வருது. இந்த சொடக்கு வாதம் என்பது நமக்கு சில அறிகுறிகளை கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம அதுக்கு ஒரு அவசரத்துக்கு ஏதாவது ஒரு மாத்திரை போட்டு, வலி மாத்திரை, அல்லது கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு, இப்படி பலவிதமான சமாதானத்தை நம்ம செஞ்சிடறோம். ஆனால் இந்த வாதங்கள்லாம் சும்மா விடாது. நீ இன்றைக்கி போயிட்டு மறுபடியும் நாளைக்கு வரப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். அப்போ இது தீர்வுகளை நம்ம சரியாக செய்யும் பொழுது அதுக்கு நல்ல விதமான ஒரு நிரந்தரமான ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும். அப்போ இன்னொன்று பாருங்கள், ஒன்று பார்த்தது அனலெரி வாதம், அப்புறம் துடிப்பு வாதம், அதுக்கப்புறம் நடுங்கு வாதம், விச் பவி வாதம், சொடக்கு வாதம், சந்திகத வாதம்னு ஒன்று இருக்குங்க. அந்த சந்திகத வாதத்தில் பார்த்திங்கன்னா உடம்புல இந்த மாதிரி வாதங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னா உடம்பு ஊத ஆரம்பிச்சிடும், உப்ப ஆரம்பிச்சிடும், வீங்க ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய இடுப்பு பார்த்திங்கன்னா நடுங்க ஆரம்பிச்சிடும். கை காலெலாம் புழக்கிற மாதிரி, அப்படியே உள்ளேருந்து வெடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. இதெல்லாம் கூட ஒரு விதமான வாதம் தான். ஆக உடம்புல எந்த விதத்தில் அது நிணநீரில் ஏறிச்சா, நீரில் ஏறிச்சா, அன்னவாதத்தில் ஏறிச்சா, எப்படியோ ஒன்று ஏறி என்ன ஆகுதுன்னா மொத்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த வேதியியல் மாற்றத்தை மூட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொண்டு வரும். ஸோ இது சந்திகத வாதம். இது ரொம்ப கொடுமையான வாதம் தான். இப்படி இருக்குது. இது அடுத்த நிலைக்கு போகிறப்ப என்ன மாதிரி போகும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ இன்றைக்கி 5 விதமான தலைப்புகளை பார்த்துருக்குறோம். என்ன அப்படின்னா அனலெரி வாதம், துடிப்பு வாதம், நடுங்கு வாதம், விச் பவி வாதம், சொடக்கு வாதம், சந்திகத வாதம், 6 விதமான தலைப்பு நம்ம பார்த்துருக்கோம். இதற்கு முந்தி 4, அதுக்கு முந்தி 5 பார்த்துருக்கோம். மொத்தம் 20 விதமான வாதங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வாதங்களை பற்றி நம்ம பார்க்குறப்ப திருப்பி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வாதம் என்பது இந்த புரதம் சார்ந்ததாக அதனுடைய பலகீனமாகவும் அதனுடைய செரிமானத்தன்மையின்மையும் இருக்கும். அதுக்கு தீர்வாக நம்ம நார்ச்சத்துள்ள காய்கறிகள்னு எடுத்துட்டிங்கன்னா அது கொத்தவரங்காய், அதில் அருமையான புரதம் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதற்கு முந்தைய இதில் அந்த புரதம் செரிப்பதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு காரம் என்ன அப்படின்னா மிளகு, இஞ்சி, அப்புறம் மிளகு, திப்பிலி, இதெல்லாம் பயன்படுத்துகிறப்போ உடம்புல கெட்டுப்போன உணவு, கெட்டுப்போன செலி, கெட்டுப்போன கொழுப்பு இதெல்லாம் உற்பத்தி ஆகாமல் அது செரிக்க வச்சிரும். அப்போ வாதம் தலை தூக்காது. வறட்சியான பொருள் சாப்பிடக்கூடாது, அதிகமாக சிந்திக்கக்கூடாது. இதெல்லாம் வாதத்தினுடைய நிவாரணங்களாக, அது காரணங்களாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதையும் மனதில் கொண்டு இப்போ நம்ம எப்போவுமே உணவு முறையில் இப்போ ஒரு பாதுகாப்பானதை நம்ம சதா அதை பார்த்துக்கிட்டே கவனமாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த 5 விதமான வாதங்களுக்கும் நல்ல விதமான தீர்வு எப்படின்னா காய்கறிகள் தான். காய்கறிகள் சாதாரண விஷயம் இல்லை. ஏற்கனவே சொன்னோம், புரதம் அதிகமாக நல்லா இருக்கக்கூடிய நார்ச்சத்துள்ள பொருள் என்ன அப்படின்னா கொத்தவரங்காய். அதே மாதிரி கொழுப்பு அதிகமாக இருந்து அது நார்ச்சத்துள்ளதாக இருக்கணும் அப்படின்னா கொப்பரை தேங்காய். உடம்பில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்கணும் செஞ்சுட்டு அதுக்குன்னா நார்ச்சத்தோடு இருக்கிறது வாழைக்காய். ஸோ இந்த மாதிரி 3 விதமான காய்கறிகளை நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறப்போ ப்ளஸ் கொத்தவரங்காய் இதெல்லாம் எடுக்கிறப்போ இந்த ஒரு பெரிய வாதமானது நம்மளை எது விதத்துலையுமே தாக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து கெட்டுப்போன ஒரு சில விதமான உப்புச்சத்து அது வந்து என்ன ஆகும், சில சமயம் தங்கிடும். அந்த கெட்டுப்போன உப்பு சத்தை வந்து உடம்புல சுத்த விடுறது யார் அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம ஏற்கனவே வந்து மிளகா தப்பு சொன்னோம், அதுக்கு பதிலாக மிளகு இஞ்சி போட சொன்னோம். அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா வெங்காயமும் என்ன பண்ணுது, உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்தெல்லாம் வெளில போகுது, நீர் இழப்பு ஏற்படுது, நீர் செயல்பாடுகள் மிக மிக ஸ்தம்பிக்குது. இதெல்லாமே வந்து கூட ஒரு பெரிய தப்பு தான். ஆக வாதமானது மிக மிக சூட்சமானது. அந்த சூட்சமத்தை சரியாக கையாளனாலே அது வந்து அதிகப்படும். அப்போ என்ன சொல்கிறோம், உடம்புல நீர்த்தன்மை தக்க வைப்பதற்கும் வாதம் மிக மிக முக்கியமானதாக இருக்குது. வாதப்பித்த கபம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரத்துக்கும் கட்டுப்பாட்டை விட்டு இழப்பதற்குமே வந்து வாதம் தான் முக்கிய காரணம். கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அதை செயல்படுத்தணுன்னா அதுக்குண்டான காய்கறிகளை நம்ம எடுத்துக்கணும். அப்போது நம்ம பரங்கிக்காய்ன்னு சொல்கிறோம், அரசாணிக்காய்ன்னு சொல்கிறோம், அதை வந்து அப்படியே மென்று சாப்பிட்லாம் அல்லது அரைச்சி வடித்து குடிக்கலாம். கோதுமையை ஒரு 6 ஸ்பூன் ஊற வச்சிடலாம் தண்ணியில். இன்றைக்கி காலையில் ஊற போட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஊறிடும். ஊறின கோதுமை நல்லா வாயில் மென்று முன்னீரோடு கலந்து சாப்பிட்லாம். நல்லா பபிள் கம் மாதிரி வரும், அது துப்பாமல் அப்படியே சாப்பிட்றணும். அது போக இந்த கோதுமை மாவே உருண்டை பிடிச்சி என்ன பண்ணலாங்க, சப்பாத்திக்கு மாவு செய்கிற மாதிரி சாப்பிட்டுக்கலாம், அதுவும் நல்லது தான். ஸோ கொப்பரை தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். 100 கிராம் கொப்பரை தேங்காயை துருவி கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். சிலர் என்ன பண்ணுறாங்க, கொப்பரை தேங்காய் நல்லா பீஸாக கட் பண்ணி அது சர்க்கரை பாவு போட்டு இல்லை சர்க்கரை நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிட்றாங்க. அப்படிலாம் எடுக்கிறப்போ உடம்புனுடைய அந்த நார்ச்சத்து வந்து கிடச்சிரும், கொழுப்பு சத்து கிடச்சிரும், அப்புறம் சொல்லக்கூடிய புரதச்சத்து மாவுச்சத்து எல்லாமே வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய கொத்தவரங்காய் அரசாணிக்காய் தேங்காய் எல்லாத்துலேயும் வந்துடுது. இதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம சொல்லப்பட்ட ரொம்ப முக்கியமான அனலரி வாதம், துடிப்பு வாதம், நடுங்கு வாதம், ரிச் பேபி வாதம், சொடக்கு வாதம், சந்திகத வாதம், இதெல்லாம் வந்து ரொம்ப 6மே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உடம்பே கொலாப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாதங்கள் 6 வாதங்கள். இது சாதாரண வாதங்கள் கிடையாது. மெடிக்கல் மருத்துவத்துக்குமே மிகப்பெரிய சவால் விடக்கூடிய இந்த 6 வாதங்களையும் நம்ம எளிமையான முறையில் வந்து கையாளுறதுக்கு இந்த காய்கறிகள் உதவும். ஆக நம்ம நாட்டு மருத்துவத்தில் வந்து இல்லை அப்படிங்கிறது கிடையாது. எது வந்து நமக்கு உடம்புக்கு தேவை, எதனால் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த நடைமுறையில் வந்து நிறைய வந்து அசைவ பிரியர்கள் அதிகமாகிட்டு இருக்கிறாங்க. அசைவத்தினால தான் வந்து உடம்புல வந்து சரியான முதல்ல பலம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நமக்கு தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்கள் தான், அவங்க வந்து ஜிம்முக்கு போகிறாங்க. அங்கே போகிறப்போ இந்த ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிடணும், நான்வெஜ் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிட்டா தான் உங்களால் ஒர்க் அவுட்டில் வெற்றிகரமாக செய்ய முடியும், இல்லைன்னா செய்கிறது ரொம்ப கஷ்டம், சாத்தியம் இல்லை அப்படின்னாங்க. இவங்க நம்மக்கிட்ட ஏற்கனவே வைத்தியத்துக்கு வந்துட்டு இருந்தனால இவங்களுடைய சைவ முறையாக இருப்பதனால எங்களுக்கு வந்து அதெல்லாம் சேர்த்த விருப்பம் இல்லை, நீங்களே ஒரு விவரம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத நாங்கள் அப்படியே செஞ்சு நாங்கள் அவங்களுக்கு நிரூபித்து காட்டுறோம். அதே மாதிரி நம்ம வந்து கொத்தவரங்காய், கொப்பரை தேங்காய், அப்புறம் அரசாணிக்கு இதெல்லாம் வந்து உணவு முறையாக கொடுத்தோம். மாறி மாறி சாப்பிட்டாங்க. அவர்கள் 3 மாதங்கள் கொடுத்த இலக்கை வந்து இந்த அம்மா வந்து ஒரே மாதத்துலேயே செஞ்சு காட்டினாங்க. அப்போ கூட செய்கிற பயிற்சியாளர்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்படின்னா, எங்களால் முடியாது, எப்படி வந்து நீங்கள் ஒரே மாதத்தில் செஞ்சீங்க? அப்போ அவங்களுடைய உணவு முறை வந்து இதான், நாம் என்ன சொன்னோமோ இதுதான். இப்போ யானை என்ன சாப்பிடும், மாடு என்ன சாப்பிடும், சைவம் தான் சாப்பிடுது. சைவம் சாப்பிட்டாலே உடம்புல பலம் வந்து ஏற்படுது. அப்போ இவ்வளோ பெரிய வலுவான உடல் தேகம் கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் அசைவம் சாப்பிட்டு வரக்கூடிய ஆரோக்கியம் வேறு, சைவம் சாப்பிட்டு வரக்கூடிய சைவத்திலையும் ஆரோக்கியம் வரும். ஆனால் அந்த சைவத்தை நாம் எப்படி சாப்பிட்றோம், அது 2வது விஷயம். என்ன அப்படின்னா, சைவம் வந்து உடம்புக்கு நல்லது தான், ஆனால் அதை எப்படி நம்ம உட்கொள்கிறோம் அப்படின்னா, இருக்கிறதுலே ரொம்ப மோசமான தவறான குற்றமான உறவுகளை தான் சமைச்சு சாப்பிட்டுட்ருக்குறோம். அது எந்த விதத்தில் நமக்கு பயன்படாது, எதிர்மறையாக தான் நமக்கு கிடைக்கும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நீராகாரத்துக்கு பதிலாக ஃப்ரைடு டீப் ரோஸ்டடெல்லாம் சாப்பிட வாதம் வந்து அதிகரிக்கும். அப்போ அதுக்கு தீர்வு வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது நீராகாரமாக எடுக்கிறப்ப அது நிச்சயம் ஒரு தீர்வு இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, வாதம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த வாதத்தின் மூலமாக தான் உடம்புல அத்தனை செயல்பாடுகளுமே நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த செயல்பாடுகளை கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 20 செயல்பாடுகளை நம்ம வந்து பார்த்துட்டோம். உடம்புல வந்து ஒரு உறுப்பு, அது வந்து அந்த உறுப்பு செயல்படுது, அசைவு ஏற்படுது, ஆற்றல் மிக்கதாக வேலை செய்யுதுன்னா அதுக்கு வந்து வாதம் தேவை. அப்படி இல்லாத பட்சத்தில் அது என்ன ஆகும், செயல் இழப்பு, உயிர் இழப்பு, அதனுடைய ஆற்றல் இழப்பு, உணர்வு இழப்பு, இப்படி வந்து அதுக்கு பலவிதமான இழப்பு. இப்போ பார்வைனா பார்வை இழப்பு, செவினா செவித்திறன் இழப்பு, பேச்சுனா பேச்சு திறன் இழப்பு, இல்லை பேச்சே இழப்பு, குருதி இழப்பு, மூச்சு இழப்பு, இருதய செயலிழப்பு, கல்லீரல் செயலிழப்பு, மண்ணீரல் செயலிழப்பு, நம்மளுடைய சிறுநீரக செயலிழப்பு, குத செயலிழப்பு, இப்படி எல்லாமே செயலிழந்து போவதற்கு மிக முக்கிய காரணம் வந்து வாதம். அதிகப்படியான வறட்சியான உணவு, உடம்புல நீரை அடிக்கடியாக உறிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய வாதம்.
அடுத்தது தூக்கமே இல்லாமல் உடம்பு போட்டு கெடுத்துக்கிட்டு அதனால் வரக்கூடிய வாதம், அதிகப்படியான சிந்தனைகள் வரக்கூடிய வாதம், இப்படி வந்து வாதங்கள்லேயே வந்து எதனால் வருது நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வாக நம்ம இந்த காய்கறிகள் எடுத்துக்கணும். இந்த ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப முக்கியமான வாதங்களை பற்றி நம்ம தெளிவாக நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இஞ்சி போட்டு சமைக்கணும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி புரதம் நல்லா செரிக்கணும் அப்படின்னா அப்போ வாதம் வந்து சீராகும். அதற்கு வந்து நம்ம இஞ்சி பயன்படுத்தணும். பொதுவாகவே நம்ம வீட்டில் சாதம் வைக்கிறோன்னா அதில் இஞ்சி மிளகு போட்டு அதை வேக வைக்கிறப்ப பெருசாக வாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. மிளகாய் சேர்த்த வேண்டிய இடத்துல வந்து மிளகு இஞ்சி சேர்த்துனாலும் வாதம் வருவதற்கு வாய்ப்பில்லை. அப்படி ஒவ்வொரு உணவிலையும் நாம் தான் பார்த்து கவனமாக இந்த 3 விதமான மிளகு, திப்பிலி, இஞ்சி இப்படிங்கிற ஒரு கலவைகளாக நம்ம எடுக்கிறப்போ எப்படியும் வந்து வாதத்தினுடைய நிலைகள் வந்து கட்டுப்படும். ஸோ இது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து பார்க்குறப்ப இது மட்டும் இல்லாமல் உடம்புல பலவிதமான செயல் இழப்புகள் நம்ம இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. 7 விதமான தாதுக்கள் சொல்லியிருக்கிறோம். உணர்வு இழப்பு, புலனுணர்வு இழப்பு, நரம்பு திறன் இழப்பு, நரம்பே இழப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஈடுபாடு இழப்பு, நமக்கு பொறுமை இழந்து போகிறது, கண் புருவத்தினுடைய பகுதி இழப்பு, கண் பார்வை இழப்பு, காது செவித்திறன் இழப்பு, மூச்சு திறன் இழப்பு, அதாவது நுகரும் திறன் இழப்பு, சுவைக்கும் திறன் இழப்பு, தொண்டை முழுங்கக்கூடிய அந்த உணவு அலை அந்த திறன் இழப்பு, வயிறு நிறைஞ்சிச்சுன்னா திருப்பி வரக்கூடிய அந்த திறன் இழப்பு, குடலினுடைய அசைவுகள் அது செயலிழக்கக்கூடியது, கல்லீரல் செயலிழப்பு, மண்ணீரல் செயலிழப்பு, குடல் செயலிழப்பு, செயலிழப்பு, இப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான இழப்புகளை வந்து நம்ம காய்கறிகள் மூலமாக தீர்வு கொடுத்துக்க முடியும். அதுக்கு என்ன சொல்கிறோன்னா புரதம் சார்ந்ததாக எடுத்துக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவு சார்ந்ததாக, கொழுப்பு சார்ந்ததாக அதனுடைய நார்ச்சத்தோடு எடுத்துகிட்டு இருக்கிறப்ப நிச்சயம் நமக்கு அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து வாத சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்த்துட்டு, இந்த வாத சம்மந்தப்பட்ட விஷயத்தில் 5 விதமான பிராணன், 7 விதமான தாதுக்கள், 3 விதமான பருப்பொருட்கள் மற்றும் 39 வகையான உறுப்புகள் சார்ந்த உடம்பல் சார்ந்த வந்து ஒரு வாதங்கள் நம்ம பார்த்து வச்சுட்டே தான் இருக்கிறோம். இது மிக சிறப்பான முறையில் உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். வாதத்தினுடைய தன்மை வந்து இது மட்டும் அல்லாமல் நம்ம நேரத்தை கருதி அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்கிறது. இப்போ வந்து நம்ம இருட்டாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும், வெயிலாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும். அதாவது காலத்திற்கு உட்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடல்நிலை, மனநிலை, நம்முடைய செயல்பாடுகள் இதெல்லாம் மாற்றிட்டோம் அப்படின்னா பெருசாக வந்து அதனுடைய அறிகுறிகள் வந்து அதிகரிக்காது. அப்புறம் எப்பயுமே அது கட்டுப்பாடாகவே இருக்கும். ஸோ எப்போ நம்ம தூங்கணும், எப்போ நம்ம எழுந்திரிக்கணும், அப்படி எல்லா உயிரினங்களுமே அதுக்கு கட்டுப்பட்டு தான் வேலை செஞ்சிட்ருக்கு. மனிதர்கள் மட்டும்தான் வந்து அதற்கு எதிர்மறையாக, அதற்கு வீம்பாக பலவிதமான காரியங்களை செஞ்சு மாட்டிக்கிறாப்புல. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பகுதிகளில் எப்படி வந்து உடலையும் தட்பவெட்ப நிலையும் மனநிலையும் அதை வந்து சமநிலைப்படுத்தி கொண்டு போகணுங்கிறத புரிய வச்சுக்கிட்டே தான் இருக்கும். தூக்கத்தினால கூட வாதம் வருமா அப்படின்னா தூக்கத்தினாலையும் வாதம் வரும். ஸோ அது எந்த அளவுக்கு ஏற்படும், அதனுடைய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னொன்று வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய சரியான உணவு முறை செரிக்கப்படாதனால வரக்கூடிய வாதங்கள், அந்த வாதம் வந்து சாதாரண வாதம் கிடையாது. அதுவும் பெரிய விதமான சிக்கலானதாக வயிற்றிலே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு செரிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான். எல்லாருக்குமே செரிக்குமானா செரிக்காது. அது அவங்களாம் செரிச்சதாக நினச்சிக்கிறாங்க, அப்படிலாம் அது செரிக்கிறது இல்லை. ஸோ அது சார்ந்ததாக உணவு செரிமானம் சார்ந்த வாதத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தீர்வே வந்து உணவு தான் அப்படின்னா உணவு சார்ந்த வாதத்தை தெரிஞ்சுட்டா இன்னும் நல்லது, சிறப்பாக இருக்கும். ஸோ அது சம்மந்தப்பட்ட தெளிவான விளக்கத்தை நம்ம அடுத்த பகுதியில் பதிப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.